கிருஷ்ணகிரி மாவட்டம் எட்டிமரத்துக்குழி கிராமத்தில் சங்ககால தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை பதிவு செய்துள்ள பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள மோரணஅள்ளி அடுத்து எட்டிமரத்துக்குழி கிராமத்தை சார்ந்த பூமலையின் உச்சியில் காணப்படும் நாமஜோனை என்ற இடத்தில் மோரணஅள்ளியை சார்ந்த ஆட்டுக்காரன் கண்ணன் என்பவர் அளித்த தகவலின் பேரில் பாறை ஓவிய ஆய்வாளர் சந்தானன், கிருஷ்ணகுமார், அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவகுமார் பிரகாஷ் மற்றும் அருங்காட்சியக முன்னாள் காப்பாட்சியருமான கோவிந்தராஜ் ஆகியோர் இவ்வோவியத்தை கண்டறிந்துள்ளனர். இதில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் மனித மற்றும் விலங்கு உருவங்களை கொண்ட பாறை ஓவியங்கள் அதிக அளவில் காணப்படுவதாகவும், 100க்கும் மேற்பட்ட குறியீடுகளை கொண்ட பாறை ஓவியங்கள் பெரிய கோட்டப்பள்ளி, மலையாண்டள்ளியை அடுத்த ஆண்டியமலை ஆகிய 2 இடங்களில் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளதாகவும், தற்போது பூமலை நாமஜோனை பாறை ஓவியம் இவ்வரிசையில் 3ஆவதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் 350க்கும் மேற்பட்ட குறியீடுகளுடன் மனித மற்றும் விலங்கு ஓவியங்கள் உள்ளது குறித்து காப்பாட்சியர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நீங்க வந்துங்கிறது ஏதோ கடவுள் புண்ணியத்துல நல்லதா நடந்தாலும் நடக்கும். அது நல்லதான் பாரு. முன்னார் வைக்க சாப்பாடு தண்ணி இல்லாத போய் அந்த முள்ளுல பாத்துட்டு வந்தீங்க சாமி. எங்க இருக்கும் பெருமை தான். இங்க பிக்கநல்லி கிராமத்துல இருந்து கொஞ்சம் மேல இருக்க எட்டிமரத்துக்குழி கிராமம். இதுல மேல பாத்தீங்கன்னா ஒரு மலை இருக்குதுங்க. அந்த மலையில நாங்க சின்ன வயசுல இருந்தே போயிருக்கோம், வந்திருக்கோம். அங்க ஒரு ஏதோ எழுத்துக்களால் வரையப்பட்டது அந்த காலத்துல இருக்கிறது ஒரு ஓவியம் மாதிரி இருந்தது. அது நமக்கு சின்ன வயசுல இருந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அது ஒன்றும் பெருசா நமக்கு தெரியலைங்க. இது இப்பொழுது என்னன்னா ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்த்துட்டு இது 2000 ஆண்டு பழமையானது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க ஊருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்க இப்போ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறதுனால இது நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்ததோட இப்போ இவங்க சொல்லும் போது எங்க ஊருக்கு இது ரொம்ப பெருமை வாய்ந்த விதமாக இருக்கிறது. இந்த இடம் ஒரு சின்ன ஒரு ஜொனை இருக்கக்கூடிய இடம். அது மேல ஒரு 10 அடி நீளத்திலையும் ஒரு 7-8 அடி அகலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பாறையினுடைய மேற்பரப்பு இருக்கு. அந்த மேற்பரப்புல பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. இந்த பாறை ஓவியங்கள் பாத்தீங்கன்னா வழக்கமான பாறை ஓவியங்கள் இருந்து வேறுபட்டது. வழக்கமா விலங்குகள், பறவைகள், மனிதர்களை காட்டியிருப்பாங்க. இங்க அதிக எண்ணிக்கையில குறியீடுகளை காட்டியிருக்காங்க. இது மாதிரி குறியீடுகளை நாம ஆண்டிமலை, பெரிய கோட்டப்பள்ளி இது மாதிரி இடங்கள் தான் 100கணக்கான குறியீடுகளை பார்க்கலாம். அது மாதிரி இங்க குறியீடுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த குறியீடுகளோட சேர்ந்து வேற என்ன இந்த பர்டிகுலரா இந்த பாறை ஓவியத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இதனுடைய மைய பகுதியில ஒரு பெண் தெய்வத்தை காட்டியிருக்காங்க. அந்த பெண் தெய்வத்துக்கு ஒட்டி 2 பக்கமுமே வீரர்கள் அந்த பெண் தெய்வத்தை நோக்கி வீரர்கள் வந்துட்டு இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதி காலத்துல அதாவது சங்க காலத்துல எல்லாம் அப்போ அதாவது விலங்குகளை வேட்டையாடி கொண்டு ஒரு பெண்ணிடம் கொடுத்து அந்த பெண் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சி அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பாதியீடு அல்லது பங்கீடு, பாதியீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தெய்வ அந்த பாதியீடு செய்யக்கூடிய பெண் பின்னால தெய்வம் ஆகிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் உண்டு. அது மாதிரியான ஒரு காட்சியை இங்க காட்டியிருக்காங்க, சென்டர்ல காட்டியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம அதுக்கு 2 பக்கமும் பாத்தீங்கன்னா பாண்டில் விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கை காட்டியிருக்காங்க. அது பாண்டில் விளக்குன்றது இப்ப நாம இறந்தவங்களுடைய ஆவியை குறிக்கிறதுக்காக ஏற்றக்கூடிய விளக்குக்கு இணையானது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது பாண்டில் விளக்கு. அதே மாதிரிதான் நீர்நிலை எங்க இருக்கோ அங்கெல்லாம் இந்த பாண்டில் விளக்கை வரையக்கூடிய பழக்கமானது இருக்கிறது. அதோடு சேர்ந்து இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விலங்குகள், பறவைகள், அதே மாதிரி வேட்டையாடுதல் இது மாதிரியான காட்சிகளும் அதாவது அன்றாட காட்சிகள் இருக்கு. அதே மாதிரி இறந்தவர்களை அந்த காலத்துல எப்படி அடக்கம் பண்ண இருக்காங்க, கல் திட்டைன்னு சொல்லி ஒண்ணு பாக்கணும் இல்லைங்களா, அந்த கல் திட்டையை காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி வட்ட வடிவத்துல போட்டு அதுக்குள்ள மனிதர்களை காட்டியிருக்காங்க. அதாவது கல் வட்டத்தை அது குறிக்கும். அதே போல வீட்டுக்குள்ள மனிதர்கள், வீடு முக்கோணம் மாதிரி ஒரு குடிசையை காட்டி அதுக்குள்ள மனிதன் நிக்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருக்கிறாங்க. அல்லது தேர்ன்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆகவே இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை பண்பாட்டு முறையை மிக அழகாக சித்தரிக்கக்கூடிய பாறை ஓவியமா இது காணப்படுகிறது. நான் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக இங்கே கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற பாறை ஓவியங்களை பற்றி களப்பணி செய்து நிறைய பாறை ஓவியங்களை வெளி உலகத்தின் பார்வைக்கு கொண்டு வந்துள்ளேன். 2019 கிருஷ்ணகிரி மாவட்ட காப்பாட்சியராக தற்போது இருக்கின்ற சிவகுமார் அவர்களை காண வந்த போது அவர்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கின்ற ஆடு மேய்க்கின்ற கண்ணன் என்பவர் கொடுத்த தகவலின்படி எட்டிமரத்துக்குழி என்ற கிராமத்தின் அருகாமையில் இருக்கின்ற
பூமலை என்ற இந்த மலையில் இருக்கின்ற நாமஜோனை என்ற 300க்கும் மேற்பட்ட பாறை ஓவியங்கள் அடங்கிய இந்த ஜொனையை கண்டறிந்தோம். இந்த மாதிரி நாமஜோனன்னு இருந்துச்சு, எல்லாம் வந்தாங்க கிருஷ்ணகிரில இருந்து வந்து பார்த்தாங்க, அவங்க கூட வந்தாங்க. இதுவரையும் நான் பார்த்ததில்ல, இப்ப பார்த்தேங்க. எங்க ஊர்ல ஒரு மலை இருக்குது, பூமலை. அதுல புத்தகத்துல தான் பார்த்துக்கிறோம், நாங்க நேர்ல பார்க்கல. அதுல நிறைய குறியீடுலாம் இருக்குது. அந்த குறியீடுலாம் பத்தி ஆய்வாளர்கள் வந்து சொன்னாங்க, அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது. அது எங்க ஊருக்கு பெருமையா இருக்குது. ஒரு 5 வருடத்திற்கு முன்பாக எங்க ஊரில் இருக்கின்ற ஆடு மேய்க்கும் ஒருவர் கண்ணன் என்பவர் வந்து கொடுத்த தகவலின் பேரில் அப்போது வந்து பார்க்கும்போது ஒரு கள ஆய்வுக்காக இந்த பகுதிக்கு வந்திருந்தோம். இங்க எங்க ஊர் மோர்நலி அருகில் இருக்கின்ற எட்டிமரத்துக்குழி என்கின்ற ஒரு பகுதியில வந்து ஒரு நாமஜொனை என்ற ஒரு பேர்ல வந்து இருக்கு. வந்துட்டு இந்த ஒரு மலை ஏறிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஜொனைன்னா கிருஷ்ணகிரி பகுதியில வந்து பார்க்கும்போது ஒரு மலை மேல வந்து ஒரு பகுதியில வந்து தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஜொனை. இந்த ஜொனையை சுத்தி வந்து பார்க்கும்போது ஒயிட் வந்து பார்க்கும்போது வெள்ளை கலர்ல வந்து பார்க்கும்போது கோடு கோடா போட்டிருந்தாங்க. அப்போதான் நாங்க நினைச்சோம் இதை வந்து பார்க்கும்போது நாமம் போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நாமஜொனை என்ற ஒரு பேர் வந்து அவங்களே வந்து காலங்காலமா வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. அப்போ நாங்க பார்த்துட்டோம். எட்டிமரத்துக்குழியில பூமலை ஒரு மலையில நாமஜொனைன்னு ஒரு இடம் புதிதாக கிருஷ்ணகிரி ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்து ஆய்வு செய்ய வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு பல காலம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மலையில இருக்கிற ஜொனையில என்ன தண்ணி வடியாத ஒரு வட்டப்பாறையில தண்ணி இருக்கிறது ஒரு அதிசயமான விஷயமே இருக்கிறது. இது பல காலமாக எங்களுக்கும் தெரியாது. இது வந்து குறியீடுகள் மூலமாக ஓய்வுகள் வரையப்பட்டுள்ளன பாறைகளில்.